வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, கர்த்தர் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். அன்று நடுராத்திரி கடுங்குளிரிலே நம்பிக்கையற்று இருந்த மேய்ப்பர்கள் நடுவிலே தோன்றின தூதரிடத்திலிருந்து வந்த பாடல் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தது. இன்று நீங்களும் நம்பிக்கையற்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. காமா ஊழியத்தின் மனமகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக வர்ற பாடல் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவவாத மக்களே துயா, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரலோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரலோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவனின் பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவை வீச செய்குமே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவை வீச செய்குமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவை வீச செய்குமே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவை வீச செய்குமே. நியாயத்தை பின்னால் நெருங்குதே, நேசவர காலமாகுதே, மாயலோகம் நம்பி வாடிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி வாடிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர்
மாட்சிமிகு மோட்ச வேந்தனே வேறும் துதியேற்பி. வாழ்த்தும் வாழ்த்தும் வானசேனையே, பாடலோடு அவர் பாதமே, மாதர் யாரும் சேர்ந்து பாடுமே, ராஜாதி ராஜாவே. வாழ்க 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 மாட்சிமிகு மோட்ச வேந்தனே வாழ்க 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 வேறும் துதியேற்பி. பாவம் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி எம்மையாளவே, உந்தன் நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க 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 மாட்சிமிகு மோட்ச வேந்தனே வாழ்க 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 வேறும் துதியேற்பி. அன்பானவர்களே, மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பெயர் வைத்திருக்கிறார்கள், மனமகிழ்ச்சி நேரம். இந்த காமா மினிஸ்ட்ரிஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன், விசேஷமாக சாமியல் பிரதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள்லையும் உங்களோடு கர்த்தர் இடைபடுவாராக. விசேஷமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாரோ ஒருவருக்கு இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு துக்கத்தோட, அழுகையோட, கண்ணீரோட நீங்க இருக்கலாம். என் துக்கம் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில, போராட்டத்துக்கு மத்தியில நீங்க இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கவலைப்பட்டு சோர்ந்து போய் கண்ணீரோட இருக்கிறீங்களா? அன்னைக்கு நம்ம வேதாந்தத்துல யாருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார் என்று பார்க்க போகிறோம். இந்த வசனம் இந்த இடத்துல வர்றதுக்கு முக்கியமான காரணம், ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஏன்னா தன்னுடைய மரணத்தை குறித்து சீசர்களோடு வெளிப்படையா பேசுறார். சீசர்களோட இருதயம் துக்கமாயிருச்சு. ஆண்டவரோடைய 3 வருஷம் இருந்திருக்காங்க. மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு, வரி வசூலிக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்திருக்காங்க. ஆண்டவர் பின்னாடி இருக்கும்போது உணவுக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிதான் 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு ஆண்டவர் போசித்து அப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதையெல்லாம் கூட இருந்து பார்த்தவர்கள் திடீர்னு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே அவளுடைய இருதயம் துக்கமா இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க துக்கப்படுவீங்க, உலகம் சந்தோஷப்படும். சிலுவையில் அடிக்கிற நாட்கள்ல நடக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் பாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறார். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷனை உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இன்னைக்கு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு உடனே அந்த பிரசவ வலியை குறித்து தாய்க்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த வலி வேதனை உலகத்திலேயே இருக்கிறதுலே மோசமான வலி பிரசவ வலின்னு தான் சொல்றாங்க. வேதாந்தப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சாபத்தினால் வந்தது பாருங்க. ஆனால் அந்த வலியை அந்த பெண் தாங்கி அதற்கு பிறகு ஒரு மகனை பெற்று எடுத்த உடனே, மகனையோ மகளையோ பெற்று எடுத்த உடனே சந்தோஷத்தினால அந்த வழியில இருந்த துக்கம் எல்லாம் மாறிடும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாருடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார் என்று நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். முதலாவது எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஈசாக்கு ஒரு துக்க முகத்தோடு இருக்கிறான். ஏனென்றால் ஈசாக்குடைய தாய் அவங்க 90 வயதில் இருக்கும்போது பிறந்த ஒரு பையன்.
பாருங்க, இப்போ ஒரு பாட்டியா இருக்க வேண்டிய வயசுல தாயா இருக்கிறாங்க. அது ஆண்டவர் செஞ்ச மிராக்கிள். அப்போ அந்த அன்பு எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாட்டி வளர்த்த பிள்ளை பேய் பிள்ளைன்னு சொல்லி. அது அப்படி இல்லை. பாட்டி வளர்த்த பிள்ளை பேரும் புகழும் பெற்ற பிள்ளை. அப்படி இருந்த ஒரு பிள்ளைய அவர் பெற்றெடுத்து தன் தாய் 127 வயதில் மரித்து போகிறார். கிட்டத்தட்ட 37 வருஷம் தாயுடைய அரவணைப்புல இருக்கிறார். அதுக்கு பிறகு தாய் மரித்து போயிட்டார். அதுக்கு பிறகு தனிமை, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அதுக்கு பிறகு தகப்பன் முடிவு பண்ணி ஒரு பெண் பார்க்கறதுக்காக எலியாசரை அனுப்புறார். அப்படி அனுப்பி ஒரு பெண்ணை பார்த்து அந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து அவங்க வந்து, அதுக்கு பிறகு நம்ம இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஈசாக்கு உடைய லைஃப்ல ஒரு துக்கம், தாய் இறந்த துக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து 40 வயதில் அவனுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்படுகிறார். அப்போ ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நீ குடும்பத்தில் யாரையாவது இழந்து துக்கத்தோடு இருக்கிறீங்களா? பெற்றோரை இழந்திருக்கிறீங்களா? இல்லை பிள்ளைகளை இழந்திருக்கீங்களா? உடன் பிறந்தவங்களை இழந்திருக்கீங்களா? யாரையாவது அவங்க இழந்து நீங்கள் ஒருவேளை துக்கத்தோட கவலையோட கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் சந்தோஷம் அடைந்தான், ஆறுதல் அடைந்தான். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எல்லா துக்கங்கள் நீங்கி நாம் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, திருமணத்தின் நிமித்தம் அவனுடைய துக்கம் நீங்கி சந்தோஷமானான். அதுக்கு பிறகு நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அன்னாள் சம்பவத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் பாருங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவருடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். பாருங்க, அன்னாளுடைய கணவர் எல்கானாக்கு 2 மனைவிகள், பெனினால் அன்னாள் அல்ல, அன்னாள் பெனி, 2 மனைவிகள் இருக்கிறாங்க. பாருங்க, 2 மனைவியில அன்னாள் தான் மூத்த மனைவியா இருக்கிறான். பாருங்க, இப்போ இந்த 2 மனைவியில அன்னாள் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அன்னாளுக்கு முதல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லைன்னு உடனே அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2வது திருமணத்தை கணவருக்கு எல்கானாக்கு அவளை முன்னின்று செஞ்சிருக்கலாம். பெனினால் அவளுக்கு 10 குழந்தைகள் பிறகு. இப்போ அன்னாள் குழந்தை இல்லாததுக்கு வருத்தப்பட்டதா வேதம் சொல்லப்படலை. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனையே இல்லை. அன்னாள் அழுத உடனே ஏன் அழுகிற, ஏன் சஞ்சலப்படுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, 10 பிள்ளைகளை பார்க்கலாம், அவனுக்கு அதிகமல்லவா, நான் ஒரு பிள்ளை அப்படின்லாம் சொல்கிறார். இப்படி எல்லாம் சொல்லி அன்னாளோட மிகவும் நெருக்கமான கணவர். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இப்படி எந்த பிரச்சனையுமே அன்னாளுக்கு இல்லை. அப்போ அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது? அன்னாளுடைய வாழ்க்கையில் வந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா சக்களத்தினுடைய வார்த்தை. இன்னைக்கு மனிதனுடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்தலாம், மனிதனுடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தலாம், மனிதன் உங்களை துக்கப்படுத்தும்படியாக இன்னைக்கு பேசி கொண்டிருக்கலாம். பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்தது, அவள் தான் இருதயத்தில் உள்ளதெல்லாம் தேவனிடத்தில் ஊற்றினார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை மாறணுமா? இருதயத்தில் உள்ளதை எல்லாத்தையும் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? ஊற்றிடுங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க, பைபிள் எடுத்துகிட்டு போவீங்க, பாட்டு புக்கு எடுத்துகிட்டு போவீங்க, காணிக்கை எடுத்துகிட்டு போவீங்க, பைபிள் பாட்டு புக்கெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, காணிக்கையே போட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி துக்கத்தோடு போகிறோம், வருத்தத்தோடு போகிறோம், சஞ்சலத்தோடு போகிறோம், கவலையோடு போகிறோம், கண்ணீரோடு போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? திரும்ப வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவலையை, துக்கத்தை அதை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ துக்கம் இருக்குது, இவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னு திரும்ப வந்துடும். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்னாள் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது துக்கத்தோடு வரலாம். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற இந்த வேலையில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி முடிந்த பிறகு நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இனிமேல் உங்கள் துக்க முகமாய் நீங்கள் இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கவலையோட கண்ணீரோடு இருப்பாங்க, உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த துக்கம் எல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்க, அன்னாளுடைய துக்கம் மாறிச்சு, ஆண்டவர் அவளை சந்தோஷமாய் மாற்றினார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பின்பாகத்தில் உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு நீ பாருங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் சந்தோஷம் அடைகிறாள், அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிச்சு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார்.
இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குழந்தை இல்லைங்கிற துக்கம், அவன் நினைச்ச அந்த குழந்தைய பொருத்தனை பண்ணி இதை ஆண்டவர் கொடுத்துட்டா போதும், என் மலடிங்கிற என்னுடைய நிந்தை மாறணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அதற்கு பிறகு 5 குழந்தைகளை கொடுத்தார். ஆக மொத்தம் 6 பிள்ளைகள். அதற்கு பிறகு குமாரத்திகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சா. இன்னைக்கு பாருங்க, ஒரு தாயார் அப்படித்தான் 13 வருஷம் குழந்தை இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, ஊழியத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்குறேன். அவனை ஒப்பு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். பொருத்தனையை நிறைவேற்றுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் என்ன செய்வா. அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தான் அடைத்திருந்தார். ஏன் அப்படின்னு அவருக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தேவைப்படுகிறது. அந்த தேசத்தை அசைக்கக்கூடிய, அந்த தேசத்தை கலக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்க்க தரிசியை கர்த்தர் எழுப்பினார். பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதா? காரணம் கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அடுத்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டார். யாப்பேஸுடைய பெயருக்கு அர்த்தம் தெரியுமா? அவனுடைய பெயருக்கு அர்த்தமே துக்கம். ஒருவேளை நம்ம ஊர்ல அது யாப்பேஸ்னு உடனே புரியலை, ஆனா அவனை யாப்பேஸ்னு பெயர் வச்சா துக்கம். அவனை கூப்பிடும்போது அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு அந்த மொழி புரிஞ்சிருக்கும்ல, வா துக்கம் போ துக்கம். அவனை உற்றார் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருவேளை எல்லாருமே அவனை துக்கம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிருப்பாங்க. அப்படி துக்கத்தோட அவனை அவன் தாய் என்ன செஞ்சா? பெற்றெடுத்தா. பாருங்க, அந்த துக்கம் எல்லாம் நீங்கி அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, 4 பக்கம் அவனை எல்லாரும் துக்கம்னு சொல்றாங்க. ஆனா அவன் ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த பக்கம் துக்கம், அந்த பக்கம் துக்கம், அங்க துக்கம், இங்க துக்கம், ஒரே ஒரு இடம் தான் மேல. பாருங்க, நச்சு 4 வார்த்தை ஜெபம் பண்றான். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டான். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முடிவெடுக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து கேட்கிறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். மனிதர்கள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. பணம் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. சம்பளம் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு இடம் கர்த்தர் தான். கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? வாசல் இல்லாம இருக்கிறீங்களா? வழி தெரியாம இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. பாருங்க, அவன் தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்கள். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய எல்லை என்ன செய்யணும்? பெரிதாகும். சில வீட்டில் பாருங்க, அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும். அந்த 4 பிள்ளைகள் என்ன அந்த வீட்டை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த 4, அதாவது ஒரு தாத்தா காலத்தில் மிகப்பெரிய வீடாக இருந்தது, அப்படி 4 பார்ட்டாக மாறிடும். அப்படியே சின்ன வீடாக மாறிடும். அப்படியே மாறி 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 பார்த்தா கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடே ரொம்ப குட்டி வீடாயிரும். அதான். ஆனால் யாப்பேசுடைய ஜெபம் அப்படி ஆகக்கூடாது. ஒரு பெருக்கம். தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். ஒரு பெருக்கத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு பெருக்கத்தை அவன் கேட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கம். அது மாத்திரமல்ல, உமது கரம் என்னோடு இருந்து அவன் முடிவு பண்றான். ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கும்படியாக. அப்ப ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்துச்சு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வராம இருக்கணும்னா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தோம், அன்னாளுடைய வாழ்க்கையில பார்த்தோம், இங்க யாப்பேசுடைய வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறுச்சு. அடுத்து யோபுடைய சரித்திரம் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவர் அவனோடு ஒரு வார்த்தை பேசாமல் இரவு பகல் 7 நாள் தரையிலே உட்கார்ந்திருந்தார். இந்த வசனத்தை நம்ம அப்படியே லைட்டா வாசிச்சுட்டு கடந்து போயிடறோம். ஆனா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவன் துக்கம் மகா கொடிய துக்கமா இருந்துச்சு. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 நாள் அவனோடு அமர்ந்திருந்தார். அவனோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துருந்த அவன் துக்கம் எப்படி இருந்துச்சான்? மகா கொடிய துக்கமா இருந்துச்சான். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். அவனோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசல. யோசிச்சு பாருங்க, 7 நாள் அவனை பார்க்க வந்திருக்காங்க, வியாதிப்பட்டு இருக்கிறவன்.
அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருந்ததுனால ஒரு வார்த்தை கூட பேசாமல் 7 நாள் இருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், யோபுடைய முடிவு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு உங்கள் பிரச்சனை சில நேரத்தில் ஆண்டவர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பார். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். யோபுவை போல கடந்து வரலாம். ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள் யோபு. யோபுட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை. யோபுவை குறித்து கர்த்தர் சாத்தானிடத்தில் சவால் விடுகிறார். ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு இடையில நடந்த உரையாடல் நிமித்தம் யோபு கர்த்தர் முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சோதனை வந்துச்சு. இன்னைக்கு யோபுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். முடிவில் எல்லாம் டபுள். இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு கண் கலங்கி இருக்கிறீங்களா? வருஷங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருப்பார். அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஜெபிக்க போயிருக்கும்போது 10 வருஷம் குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், குழந்தை இல்லாதவன் குழந்தை தருவேன் பிரசங்கம் பண்ணிட்டார். அடுத்த வருஷம் போனோம், குழந்தை இல்லாதவன் குழந்தை தருவேன் பிரசங்கம் பண்ணிட்டார். அப்படி ஜோம் பண்ணிட்டு வந்தா 11 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். 2 பெண் குழந்தைங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஈசாக்குடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினீங்க. அண்ணாளுடைய துக்கத்தை, குழந்தை இல்லைங்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீங்க. ஆண்டவரே அப்பா, யாப்பேசுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீங்க. யோபுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினீங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.